Please subscribe Sadhguru Sai Creations. என்ன கரெக்டாக தான் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், கரெக்டாக தான் நான் உணவு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனாலும் ஒரு நாளைக்கு கூட இருக்க ஒன்று குறையுது. இதில் எதுனே புரிய முடியலன்னு சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பொலிவு வரக்கூடிய, சாரத்தை இருக்கக்கூடிய, நல்ல சத்து இருக்கக்கூடிய, நல்ல சாறு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தோசையோ இட்லியோ புட்டோ என்ன வேணாலும் சாப்பிடுங்க, கண்டிப்பாக சர்க்கரை அளவு குறையும். காரணம், இதெல்லாம் எங்கே ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் இந்த பிரச்சனைகள், எங்கெங்கே உறுப்புகள் என்னென்ன நிணநீர்கள் சுரக்கவில்லையோ அத்தனையும் டேமேஜ் ஆகும். கீரி வாயில் வச்சுக்கோங்க, மென்று சாப்பிட்றாதீங்க. வாயில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மெடிசன்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துகிட்டே வாங்க. சலைவாவோட மென்று சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ட்ரமாண்டஸ் ரிசல்ட் பார்ப்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஆகிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி உலக லெவலில் பேசக்கூடிய விஷயம், பாதிப்புக்கான விஷயம், பயப்படுற விஷயம், சைக்காலஜிக்கலாக அதுக்கு பார்த்து நம்ம பயப்படுற விஷயம் கேட்டிங்கன்னா சர்க்கரை குறைபாடு. சர்க்கரை குறைபாடுன்னு தான் சொல்லணும், வியாதின்னு சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்றைக்காவது நம்ம யாராவது ஒருத்தவங்க சுகர் இருக்கான்னு கேட்டாக்கா மனசளவில் அப்படியே ஃபங்க் ஆயிரும். காரணம், என்னடா இதுலேருந்து நம்ம மீண்டு வர்றது எப்படி, மீண்டும் வருவது எப்படி அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு விஷயம். இன்னும் இல்லை, மீண்டும் வந்து விடலாம். ஸோ மீண்டு வரதுல சாதாரண விஷயந்தான். உணவு பழக்க வழக்கங்களில் சரியாக சில விஷயங்கள் பண்ணாலே போதுமான விஷயம். இன்றைக்கி நம்ம சர்க்கரை குறைபாடு உள்ளவங்க என்னென்ன உணவுலாம் எடுத்தால், ரெகுலராக எடுக்கக்கூடிய விஷயங்களில் இதையும் எடுத்து வந்தால் சீக்கிரமாகவே என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஆகிடுவோம். என்றைக்குமே சர்க்கரைங்கிறது குறைபாடு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த உடம்போட ஹீட்டை பொறுத்து, அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய எனர்ஜி, நம்ம இருக்கிற இடம், இதெல்லாம் பொறுத்து ஒரு உடம்பு வெப்பநிலை மாறும் பார்த்திங்களா, அதில் கூட மாறுபடும். என்ன கரெக்டாக தான் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், கரெக்டாக தான் நான் உணவு எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனாலும் ஒரு நாளைக்கு கூட இருக்க ஒன்று குறையுது. இதில் எதுனே புரிய முடியலன்னு சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணிகிட்ருப்பாங்க. ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய பிளானட்டோடையும் மிக்ஸ் பண்ணியிருக்கும், உடம்போடையும் மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ இரண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான். அப்போ உணவு இருக்க பார்த்திங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். ஹெல்த்திஸ் இந்த சர்க்கரை குறைபாடு வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா உடம்பு இழைச்சி போவாங்க, கண்ணெல்லாம் உள்ளே போயிடும். ப்ளஸ் ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா இழந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் சத்து இருக்காது, சாரம் இருக்காது, அங்கே பொலிவு இருக்காது. அப்போது இந்த பொலிவு வரக்கூடிய, சாரத்தை இருக்கக்கூடிய, நல்ல சத்து இருக்கக்கூடிய, நல்ல சாறு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தி பெஸ்ட். இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். குறைபாடு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேன்க்ரியாஸை ஸ்டிமுலேஷன் பண்ணணும், தூண்டுதல். அதற்கு தேவையான போசாக்கு, அதுக்கான ஒரு எனர்ஜியை கொடுத்தாலே போதும், அந்த உறுப்புகள் மீண்டும் இயங்க தொடங்கும். ஸோ அப்போ இயக்கத்தை இயக்கமாக கொடுக்கறதுக்கு தான் இந்த விஷயங்கள். நம்ம என்றைக்குமே உறுப்புகளுக்கு ஒரு இயக்கத்தை தான் தருகிறோம். ஏன் நமக்கு இது கிடைக்கல, அந்த உறுப்பு இயங்கும், நம்ம எழுந்திரிச்சு வந்துடலாமேன்னு துடிக்கும். அந்த உறுப்புகளுக்கான அழகான உணவு தான் நம்ம கொடுக்க போகிறோம். முதல் உணவு நமக்கு சாமை அரிசி. ஒரு வாரம் சாமை அரிசி. நீங்கள் என்ன ஃபுட் வேணால் எடுத்துங்க, இட்லி, தோசை, எப்போதும் போல் உங்களுடைய இது எடுத்துக்கிட்டே இருங்க. ஆனால் நம்ம முத காலையில் எழுந்திரிச்சோன்னு எடுக்கக்கூடிய அந்த உணவு பார்த்திங்கன்னா சாமை அரிசி பொங்கல், சாமை அரிசி கஞ்சி, சாமை அரிசி இட்லி, என்ன வேணாலும் எடுங்க. தோசை மாவோட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வீட்டில் அரைத்த மாவாக இருந்தால் ரொம்ப நன்று. வெளியில் வாங்கி நம்ம இந்த நேச்சுரல் சேர்த்திங்கனாக்கா, இந்த வெளியில் இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்லாம் சேர்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வெளி மாவு உங்களுக்கு இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபுட்டுக்கு சேர்க்காதீங்க. வீட்டிலேயே அரைச்ச மாவாக இருந்தால் நீங்கள் இந்த சாமை அரிசியை சேர்த்து கொண்டால் மிக நல்லது. இல்லை சாமை அரிசி மட்டுமே பயன்படுத்தி தோசையோ இட்லியோ புட்டோ என்ன வேணாலும் சாப்பிடுங்க, கண்டிப்பாக சர்க்கரை அளவு குறையும். காரணம், அதுக்கு தேவையான சத்து அங்கே போகும், சாரம் அங்கே போகும், சாறு அங்கே போகும். எதற்கு? பேன்க்ரியாஸ்க்கு. சரிங்களா? ஸோ சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய, இன்சுலினை தூண்டக்கூடிய அந்த சக்தி இந்த சாமை அரிசிக்கு உண்டு. இது ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் என்ன பண்ணுறோம், கருங்குருவை அரிசி. இந்த கருங்குருவை அரிசி பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கே எழுதப்பட்ட தலைவிதியோடு, அதுதான் சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாமை அரிசி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கருங்குருவை அரிசியும் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த 2 அரிசியை மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று கருங்குருவை அரிசி, இன்னொன்று சாமை அரிசி. இந்த பிளட்டெல்லாம் நல்லா ப்யூரிஃபிகேஷன் பண்ணணும் பார்த்திங்களா, அதுக்கு அடுத்த வாரம் இரத்தசாலி அரிசி. அது கஞ்சாகவோ சாப்பாடவோ எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணுறோம், சாமை, ஒரு வாரம் கருங்குருவி, ஒரு வாரம் இரத்தசாலி. இந்த 3மே பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்லுவாங்க, இந்த செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளை, நிணநீர் சுரப்பிகளை அழகாக மிளற செய்யும். இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பேன்க்ரியாஸ் பேலன்ஸ் ஆகும். வயிற்றில் 2 விஷயம் இருக்குது. என்ன? ஒன்று பேன்க்ரியாஸ்,
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதை சுமட்டான நம்மளுடைய லிவர். இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, ஒரு பெரிய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லோரும் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. இன்சுலின் எப்படி 2 கிட்னி இருக்கோ, இன்சுலின் 2 இடத்துல சுரக்குது. ஒன்று பேன்க்ரியாஸ் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஸ்டிமுலேஷன் பண்ணல, ஏதோ லாக் ஆகிருக்கு, ஏதோ அடைச்சிருக்கு, இல்லை அதுக்கு தேவையான போஷாக்கு போகல, அது வந்து இயங்கலை. ஆனால் அடுத்த ஒரு இன்சுலின் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டது எங்கே தெரியுங்களா? சலைவா. இந்த சலைவாவை எல்லோரும் மிஸ் பண்ணுறான். வேகமாக சாப்பிட்றோம், அப்போ அதோட சலைவா மிக்ஸ் ஆகாது, சர்க்கரை கூடு வரும். அப்போது இதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் நான் சொல்லிடுறேன். 1 வாரம் சாமை, 1 வாரம் கருங்குருவை, 1 வாரம் ரத்தசாலி, இப்படி எடுத்துகிட்டு வரோம். ஆனால் அதிகாலையிலேயே இந்த ஸ்டிமுலேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, நெல்லிக்காவை இன்றைக்கி கிடைக்கக்கூடியதை கீறி வாயில் வச்சுக்கோங்க. மென்று சாப்பிட்றாதீங்க. வாயில் வச்சு சாப்பிட்னீங்கன்னா அது என்ன ஆகுனா, நிணநீர் சுரப்பிகள் இங்கே சுரக்க ஆரம்பிச்சிருக்கும், இங்கே சலைவா சுரக்க ஆரம்பிக்கும். இங்கே சுரப்பு இங்கே தடை இருக்கும் பொழுது தான் இங்கே தடையாகும். எங்கே? பேன்க்ரியாஸில். இங்கே தடையாகிறதுக்கு உற்பத்தி பொருள் எங்கே இருக்குது? உங்களோட சலைவாவில் இருக்குது. இந்த சலைவா உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அதிகமாக இருக்காது. நல்ல சலைவா சுரந்துச்சுனாக்கா இங்கே பேன்க்ரியாஸும் சுரக்கும், இங்கே லாக் ஆனிச்சுன்னா பேன்க்ரியாஸும் லாக் ஆகும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கடவுள் கொடுத்த 2 பேன்க்ரியாஸ் மாரி தான். கிட்டத்தட்ட இது இயக்கம் இல்லைனாக்கா இங்கே பாருங்கள், இதை விட பெஸ்ட்டு நம்ம வந்து சாப்பாடு. இந்த உமிழ் சுரப்பி நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் சொன்னாங்க. இப்போது நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கலை, அதனால் சர்க்கரை இருக்குது. நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சலைவாவோடு உங்களுடைய சாதம் என்ன வேணால் இருந்துட்டு போகுது, ஜூஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்டாக இருக்கட்டும், என்ன வேணால் எடுத்து பாருங்கள். ஆனால் சலைவாவோட மிக்ஸ் பண்ணி பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சர்க்கரையை கூடவே கூடாது. அப்போது இன்சுலின் எங்கே இருக்குது? மெயினான இன்சுலின். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் தான் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காவை நல்லா அப்படி கீறி ஒரு 10 எடுத்து வாயில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா அப்படி நாக்கு ஊறும் பார்த்திங்களா, இங்கே ஊற இங்கே ஸ்டிமுலேட் ஆக இங்கே ஸ்டெகுலேட் ஆக இங்கே வேலை செய்ய ஆரம்பித்து விடும். எங்கே? பேன்க்ரியாஸில். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்சுலின் சுரப்பதற்கு இந்த சலைவா ரொம்ப முக்கியம். இங்கே ஒர்க் பண்ணலைன்னா நம்ம இதை வச்சு அந்த என்ன பண்ணணும், காலத்தை கடந்துக்கிட்டே என்ன பண்ணணும், இதை வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இங்கேயும் சுரக்க தொடங்கிவிடும். அப்போ சர்க்கரை பேலன்ஸ் ஆகிடுமா இல்லையா, இந்த குறைபாடு பேலன்ஸ் ஆகிடும் இல்லையா, இதுதான் முக்கியம். ஸோ இந்த 3 அரிசியும் முக்கியமானது. இந்த இன்சுலின் தூண்டக்கூடிய அந்த நெல்லிக்காய் அழகாக இருக்கும். நெல்லிக்காய் பார்த்தாலே எச்சு வரும் இல்லையா, இந்த சலைவா வரும் இல்லையா, இங்கே ஊற வைங்க, பேன்க்ரியாஸ் வேலை செய்யும். இதுதான் சீக்ரெட், மறந்துடாதீங்க. இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒன்று. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா பசிக்கும். இந்த சர்க்கரை குறைபாடு இருக்கவங்களுக்கு அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இப்போ பிஸ்கெட்டை போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற இதையும் மலைக்கட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. பசிக்குதுன்னு சொல்ல போனால் அவசரத்துக்கு பிஸ்கட் எடுத்து சாப்பிடுவாங்க, நினச்சி சாப்பிடுவாங்க, டீயில் நினச்சி சாப்பிட்ருவாங்க. இது என்ன பண்ணும், வயிற்றில் போய் அடைச்சி மாவு இல்லையா, என்னாகும், கான்ஸ்டிபேஷன் வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுட்டு ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு ஊற வச்சுக்கோங்க. அது என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் மிக்சிங் வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டு வச்சுக்கிறீங்களா, இல்லை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா, இல்லை பச்சையாக அவிச்சு வச்சுக்கிறீங்களா, இல்லை முளைக்கட்டினதாக வச்சுக்கிறீங்க, என்ன வேணாலும் பண்ணி வச்சுக்கோங்க. சாயந்தரம் ஒரு கைப்பிடி, ஒரு 2 கைப்பிடி என்ன பண்ணுறீங்க, பச்சை பயிரை சாப்பிட ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது, கோளாறு இருக்காது, முடி கொட்டுதல் இருக்காது, உங்களுக்கு ஸ்கின்னு ட்ரை ஆகாது. சர்க்கரையினால் வரக்கூடிய எந்த ஒரு டேமேஜையும் சரி செய்ய இந்த பச்சை பயிர். ஸோ முட்டி வலி இருக்காது, அந்த நடக்கிறதுக்கான இது பார்த்து சோர்வாக இருக்காது, அவ்வளோதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பச்சை பயிர் கொண்டு. ஸோ இது மட்டும் பண்ணாலே போதும். 3 வகையான அரிசி நம்ம வந்து குறைபாடு நீக்கிறதுக்கான உணவு முறைகள் தான் இன்றைக்கி பார்க்குறோம். உணவே மருந்துங்கிற விஷயத்தில் நான் அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதை தான் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. ஒரு பேன்க்ரியாஸ் வேலை செய்யலை அப்படின்னாக்கா, மீன்ஸ் இயங்க மறுக்குது அப்படின்னாக்கா, வாயில் சுரக்கக்கூடிய அதுவே இன்சுலின் தான். நல்லா என்ன பண்ணணும், நமக்கு இங்கே பிரச்சனைன்னு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மெடிசின்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டே வாங்க. சலைவாவோட மென்று சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ட்ரமாண்டஸ் ரிசல்ட் பார்ப்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஆகிடும், பேலன்ஸ் ஆகிடும். எப்படி இந்த அப்போ என்ன பண்ணும், அது இன்னும் நல்லா உற்பத்தி பண்ணணும் இல்லையா. எனக்கு நல்லா சலைவா வருது, எப்படி செக் பண்ணீங்க நீங்கள்? இல்லவே இல்லை, பாதி குறையும் போது தான் இங்கே சுத்தமாக இல்லாமல் போயிருக்கும். அப்போ இங்கே இல்லாமல் போகும்போது இங்கே குறையும். இதை வச்சு தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருப்போம். இதை தூண்டுதல் செய்வதற்கு தான் நெல்லிக்காய். புளிப்பான விஷயம் எது வேணாலும் இருக்கட்டும், நெல்லிக்காய் நல்லது, ரத்த சுற்றி இருக்கும் இல்லையா, அதனால் நெல்லிக்காய் சொன்னேன். ஸோ நாக்கில் குடம்புளி இருக்குது பார்த்திங்களா, அதையும் வச்சுக்கலாம், நெல்லிக்காய் வச்சுக்கலாம். நாக்கை ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நாக்கில் வந்து நாக்கு ஊறுதுப்பா எனக்கு அப்படிங்கிறாங்களா, அந்த எந்த விஷயம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக இங்கே இருக்கக்கூடிய சுவை நாளங்கள், அதுக்கப்புறம் நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய சுவை நாளங்கள் பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் உண்டு. உள்நாக்கு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு திரவம் வழியும். இதெல்லாம் எங்கே ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் இந்த பிரச்சனைகள், எங்கெங்கே உறுப்புகள் என்னென்ன நிணநீர்கள் சுரக்கவில்லையோ அத்தனையும் டேமேஜ் ஆகும். அப்போ வாய் எவ்வளோ பெரிய முக்கியம். அதனால தான் அந்த காலத்தில் ஆயில் புல்லிங் பண்ணாங்க. நல்லெண்ணெயில் என்ன பண்ணுவாங்க, ஆயில் புல்லிங் என்னென்னா வாய் க்ளீன் பண்ண மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய சலைவா, அதில் அடைக்கப்பட்ட அடைப்புகள் ப்ளஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். நல்ல எண்ணெய் உங்களுடைய வாழ வைக்கும்.
அப்போ ஆயில் புல்லிங்கும் பண்ணுங்கள். நல்ல சுத்தமான இதை வாங்கி வச்சுட்டு காலையில் வாரத்துக்கு 2 தடவை டெய்லி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 ஸ்பூன் வாயில் போட்டு நல்லா அப்படியே உள்ளே குப்பிளிச்சு துப்பிடுங்க. ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா சர்க்கரை குறைபாடு விரைவில் சரியாகிவிடும். இது வந்து நேச்சுரலாகவே நாமளாவே நம்ம உடம்பு சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு டிப்ஸ். ஸோ அது வரைக்கும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்த உணவுகள் இதை ரெகுலராகவே எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சர்க்கரையை பற்றி குறைபாடை பற்றி கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது அற்புதமான ஒரு முறை, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பயத்திலே இருக்காங்க, நமக்கு வந்துருமோன்னு பயத்தில் இருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயமே கிடையாது. இங்கே ஃபெயிலியர்னால் இந்த சலைவாவை யூஸ் பண்ணிக்கோங்க, மீன்ஸ் இந்த இன்சுலினை பயன்படுத்திக்கோங்க. இதுலேயும் நல்லா சுரக்கணும்னா நெல்லிக்காவை வந்து ஊற வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நல்லா ஊறும். இங்கே வளர வளர இங்கே ஊற சலைவா ஊற இங்கே இருக்கக்கூடிய இன்சுலின் ஊற ஆரம்பிக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதனால் இந்த பதிவு ரொம்ப தெளிவாக அழகாக நீட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை சர்க்கரை குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பயப்பட வேணாம்னு சொல்லுங்கள். இது மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும், உங்களுடைய மன உறுதியை கொடுக்கும். பயப்பட மாட்டீங்க, ஏன்னா இது ஃபெயிலியர் கிடையாது, ஒன்லி டிஸார்டர். புரியுதுங்களா? அதை நம்ம அழகாக இந்த உணவு முறைகளை எடுத்துகிட்டு வந்தோம்னாலே போதுமான விஷயந்தான். வாழ்க்கையில் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மருத்துவம், இந்த உணவே மருந்து அப்படிங்கிற விஷயத்தில் இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. சலைவாவை பயன்படுத்தியே நம்மளுடைய சர்க்கரை குறைபாடை சரி செய்து விடலாம். ஆனால் அதுக்கு தான் இந்த தூண்டுதல்கள், ஸ்டிமுலேஷன். அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.